ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். இப்போது நம்ம எந்த ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு முதலீடாக இருக்கட்டும், எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, அந்த சேமிப்பு திட்டத்தில் அந்த முதலீட்டில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வட்டி தொகை கிடைக்கும், அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுதான் வந்து முக்கியம். நம்ம ரூ. 1,00,000 முதலீடு பண்ணுறோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்ப்போம். இப்போது எல்லா வங்கிகள்லேயும் சரி, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற அந்த ஒரு முதலீடாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுனா ஒரு முதலீடாக இருக்கட்டும், அதில் போயிட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு கேவிபி பேங்க்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பேஜ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இதில் வந்து டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு டேஸ் 181 நாள்லேருந்து 270 நாள்னால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள், ரிவைஸ் ரேட் அப்படின்னு போட்டு வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் 6/4/2026 இதுதான் வந்து ரிவைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ நீங்கள் 333 நாளுக்கான எஃப்டி போடுறீங்க அப்படின்னா 6.65% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. சரி, இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அப்படின்னா இந்த ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஈல்டு அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது 333 நாளைக்கு 6.65% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுவே வந்து ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஈல்டு அப்படின்னு பார்க்கும்போது 6.82%. அப்போது இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் வந்து ரூ. 1,00,000 333 நாளைக்கு முதலீடு பண்ணுறேன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அப்படிங்கும்போது எனக்கு 6.65% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குமா, அல்லது 6.82% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குமா? இதுதான் வந்து கேள்வி. இப்போது இது வந்து எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது. இதை வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டேன். அவன் ஃபினான்ஸ் படிச்சிருக்கான். ஸோ அவர் வந்து சொன்னதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இங்கே பாருங்களேன், இது வந்து 400 நாளைக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டு. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.2% கொடுக்குறாங்க. இப்போது நீங்கள் ரூ. 1,00,000 வந்து முதலீடு பண்ணீங்க அப்படின்னா 7.2% இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வருது உங்களுக்கு? 7,200 இந்த 400 நாளைக்கு வட்டி தொகை கொடுக்குறாங்க. அப்போது இது ஒவ்வொரு மாதத்தில் நீங்கள் பே அவுட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அல்லது குவார்ட்டர்லி பே அவுட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா கேவிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மாதம் பே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. குவார்ட்டர்லி பே அவுட் இருக்குது, ஆஃப் இயர்லி பே அவுட் இருக்குது. இப்போது நீங்கள் மாதம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வரக்கூடிய தொகையை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து 7.2%. அதாவது ரூ. 1,00,000 முதலீடு பண்ணிங்கன்னா 7,200. அப்போ 7,200 டிவைடட் பை 12 வந்து போடுங்களேன். ஒரு நிமிஷம். 7,200 டிவைடட் பை 12, 600 உங்களுக்கு மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இது மந்த்லி பேஅவுட்டுக்கான அந்த ஆப்ஷனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். அதுவே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஈல்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது 7.4%. இப்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இது மாதம் எடுத்திங்கன்னா 7,200. அதே நீங்கள் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வரக்கூடிய அந்த வட்டி தொகையை எடுக்காமல் அதோடைய மெச்சூரிட்டி டைமில் நீங்கள் ஃபுல்லாகவே, அதாவது வட்டி தொகையும் ப்ளஸ் எவ்வளோ முதலீடு பண்ணிங்களோ அந்த தொகையும் ரெண்டும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகைக்கான பர்சன்டேஜ் வந்து 7.4%. அதாவது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் அந்த வட்டி தொகையானது உங்களுடைய அசல் தொகை, நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்க, ரூ. 1,00,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூ. 1,00,000 கூட ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் அந்த வட்டி தொகையானது ஆட் ஆகிட்டு அந்த 1,00,000 ப்ளஸ் அந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி தொகை ஆட் ஆகுது இல்லை, அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து அடுத்த குவார்ட்டருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும். இதுதான் வந்து கூட்டு வட்டி, காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு ஆட் ஆகிறதுனால இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஈல்டு அப்படின்னு பார்க்கும்போது 7.4%. அதாவது இந்த 7.2% அப்படிங்கிறது நீங்கள் மாதம் அந்த பணத்தை எடுத்திங்கன்னா 7,200 வந்து கிடைக்கிது. ரூ. 1,00,000 நான் சொல்கிறேன். அதே நீங்கள் அந்த பணத்தை எடுக்காமல் 400 நாள் கழித்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 200 கூடுதலாக 7,400 கிடைக்கிது. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா 4 குவார்ட்டர் வந்து போட்டிருக்காங்க. ரூ. 1,00,000 நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வச்சுக்கிறேன் புரியறதுக்காக. அப்போ ஒரு குவார்ட்டர், அதாவது ஒரு 3 மாதத்துக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னா 7% டிவைட் பை 4 போட்டோம்னா 1.75% வருது. அப்போ ரூ. 1,00,000 1.75% எவ்வளவு? 1,750. அப்போ ஃபஸ்ட்டு குவார்ட்டர் முடியும் போது உங்களுடைய க்ளோசிங் பேலன்ஸு 1,1750 இருக்கும். ரெண்டாவது குவார்ட்டர் ஸ்டார்டிங்கில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டான தொகை வந்து 1,1750. இதுக்கு 1.75% இன்ட்ரெஸ்ட் போடும்போது 1,780 வருது. அப்போ க்ளோசிங் பேலன்ஸு 1,3530 வரும். ஸோ இந்த மாதிரி 4 குவார்ட்டரும் உங்களுக்கு காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆட் ஆகி
மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து ரூ. 7,185.91 வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஈல்டு. இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7% அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பே அவுட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், மந்த்லி பே அவுட்டோ குவார்ட்டர்லி பே அவுட்டோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான தொகை வந்து வெறும் ரூ. 7,000 தான் கிடைக்கும். அதுவே நீங்கள் இந்த பே அவுட் வந்து அமௌண்ட்டை எடுக்காமல் அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி மூலமாக அந்த இன்ட்ரெஸ்ட் ஈல்டு வந்து உங்களுக்கு 7.2% தான் வந்து கிடைக்கிது. ஸோ இதுதான் அந்த 2 இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குண்டான பர்சன்டேஜ். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.